இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் வருவாங்கடா, ரெடியாக டைம் வேணும்ல, பொறுமையா இரு. சும்மாடா. வசந்தி, நான் நிச்சயதார்த்த பத்திரிகை எழுதிட்டேன். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு வந்தாச்சுன்னா பத்திரிகை படிச்சிருவேன். மீனா, நீ போய் அபி ரெடியா இருந்தா போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க, கூட்டிட்டு வரேன். அபி, 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 மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்தாச்சு. உன்னை கீழே கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா. ஏய், இங்கதான் எங்கேயாவது இருப்பா. இல்லங்க, நான் வீடு ஃபுல்லா தேடிட்டேன். அபி எங்க காணோங்க. என்ன பேசுறீங்க? நான் தான் சொல்றேன். ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைங்க. இதோ இப்ப வந்துடுறேன். வா. அண்ணா, என்னாச்சு? இல்லம்மா, அபிய காணோம்னு சொன்னா மேல வந்து பார்த்தா ரூம்லயும் காணோம். காணோமா? ஏய், ஃபோன் பண்ணியா? இல்லங்க. இருங்க, நான் ட்ரை பண்றேன். என்னங்க, என்னங்க, என் தங்கச்சியை கல்யாணம் பண்றதுக்கு தைரியம் உனக்கு எப்படா வந்தது? பிச்சைக்கார பயல, உன்னெல்லாம் நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா, உன்னை கொண்டு போட்டுறேன்டா. இல்ல, இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்க மாட்டேன். டேய், உனக்கு என் தங்கச்சியை கனவு காட்டுறது கூட தகுதி இல்லடா. டேய், நான் போடுற செருப்பு போடுற அருகதை கூட உனக்கு இல்லடா. டேய், உனக்கு எப்படா கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு? கொன்னுறப்பா. ஓடி. யாரும் கிட்ட வராதீங்க, பின்னாடி போங்க. நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட மனோவை லவ் பண்றத பத்தி சொல்லிருக்கேன்ல. அத பத்தி கவலைப்படாம நீங்களா ஒரு நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு மனோ வேணும். நீங்க பார்த்த மாப்பிள்ளையே எனக்கு பிடிக்கல. என்ன தடுக்க எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளைக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்க. அதனால எனக்கு இத பண்றது தவிர வேற வழி தெரியல. நான் வேற என்னதான் பண்ண முடியும்? உங்களுக்கு புரிய வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு போயிருச்சு. அபி, என்ன சொன்ன? நீ மனோவை லவ் பண்றியா? ஆமா மாமா, நான் மனோவை லவ் பண்றத பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு அவரு சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்டினாரு. மனோ இல்லன்னு தெரிஞ்சதும்
எனக்கு செத்து போயிடலாம் தான் தோணுச்சு. ஆனா நான் எதுக்கு சாகணும்? லவ் பண்றது தப்பா? அதனால எனக்கு மனோவை கல்யாணம் பண்றதை தவிர வேற வழி தெரியல. உங்க குடும்ப பிரச்சனையை உங்களுக்குள்ள பேசி தீக்காம இப்படி சம்பந்தமே இல்லாம எங்களை இப்படி சபையில வச்சு கேவலப்படுத்துறீங்க. இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? என் பையன் உங்க வீட்டு பொண்ணு மேல ஆசைப்பட்டதுக்கு அவனுக்கு ரொம்ப பெருசா பண்ணிட்டீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு ஒரு சின்ன கோடு போட்டு காமிச்சிருந்தா கூட போதும், இந்த வீட்டு வாசப்படியே நாங்க மிதிச்சிருக்க மாட்டோம். அவங்கள சொல்லி தப்பு இல்ல, நம்ம பையனை சொல்லணும். பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னால அந்த பொண்ணுகிட்ட பேசி அந்த பொண்ணுக்கு சம்மதமானு கேட்டானா? அதுக்கு நாம இப்படி ஒரு அசிங்கத்தை பார்க்கணும் இருந்தா பார்த்து தானே ஆகணும். ஏங்க, இவன் சொன்னதை நம்பி நேரா நிச்சயத்துக்கு கிளம்பி வந்தது நம்ம தப்புங்க. நம்மள சொல்லணும். காசு பணம் இருந்து என்னங்க பண்றது? இந்த மாதிரி ஆளுங்களை நம்பி வந்து அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். என் பையன் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா அவனோட கல்யாண விஷயத்துல உங்களை மலை மாதிரி நம்பி அவமானப்பட்டு நிக்கிறோம். பாரதி, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? உங்களை தான் கேக்குறேன் பாரதி, முன்னாடியே தெரியுமா? தெரியும் ஆதி. அப்ப ஏன் பாரதி இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல? மனோ, நீ கிளம்பு. அபி இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பா. இதுக்கு மேல இங்க இருந்தா அது சரியா வராது. அபி நாம சொல்ற எதையும் கேக்குற நிலைமையிலேயே இல்ல. அவளுக்கு புரிய வைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிடுச்சு. நீ வா வா. அபி, என்ன பண்ற அபி? அபி, என்ன அபி, பைத்தியமா நீ? அபி, ஐயோ, அது கீழே போடு. என்னடா டிராமா பண்றியா? போ, அதான் உங்க அக்கா கூப்பிடுறாங்கல்ல. எனக்கு என்ன ஆனா உனக்கு என்ன? போ.